அனைவருக்கும் வணக்கம். ஐஎன்டி மணி அப்படிங்கிற பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி யூஎஸ் ஆர் இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோல ஐஎன்டி மணி பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்க இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி யூஎஸ் ஆர் இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்துச்சுன்னா என்னென்ன மாதிரியான சார்ஜஸ்லாம் கலெக்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஐஎன்டி மணி பிளாட்ஃபார்மை பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் தான் நான் இந்த வீடியோ மூலமா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில இந்த ஐஎன்டி மணி பிளாட்ஃபார்ம்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபீச்சர்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஐஎன்டி மணி பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டையும் பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாவே உங்களால ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கும் எந்த ஒரு அமௌண்ட்டையும் பிளாட்ஃபார்ம் ஃபீயாவும் பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டா அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு வராங்க. இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களால இந்தியன் அப்புறம் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ஐபிஓ, இடிஎஃப், எஃப்டின்னு சொல்லிட்டு இத்தனை டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்கை பண்ணிக்க முடியும். யூஎஸ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுல உங்களுக்கு ஃபிராக்ஷனல் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால உங்களால மினிமம் $1 இருந்தே யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி பே பண்ணக்கூடிய $1 ஈக்குவலான ஷேரை உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அலோகேட் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த ஐஎன்டி மணி பிளாட்ஃபார்ம் மூலமாவே பர்சனல் லோனையும் உங்களால எடுத்துக்க முடியும். அதிகபட்சமா 15 லட்ச ரூபாய் வரைக்கும் இப்படி பர்சனல் லோன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பர்சனல் லோனை எல்லா யூசர்ஸ்க்குமே இவங்க கொடுக்கறது இல்ல, குறிப்பிட்ட ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாவே இன்னும் நிறைய யூசர்ஸ்க்கு இந்த லோன் ஆப்ஷனை எனேபிள் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. இந்த லோனை நிறைய பேங்க்ஸ் அப்புறம் என்பிஎஃப்சியோட டை அப் பண்ணி அவங்கள லெண்டிங் பார்ட்னரா வச்சுதான் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இதுக்கான மற்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நான் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். அப்புறம் பிக்சட் டெபாசிட்கான ஆப்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. இந்த பிக்சட் டெபாசிட் ஆப்ஷனை நான் செக் பண்ணி பார்த்த வரைக்குமே இவங்க கிட்ட ரெண்டு என்பிஎஃப்சியோட பிக்சட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. இந்த என்பிஎஃப்சியோட பிக்சட் டெபாசிட்ல நீங்க எஃப்டி போடுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட எஃப்டியை நீங்க புக் பண்றது ரொம்பவே பெஸ்ட். லைஃப் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷனுமே இந்த பிளாட்ஃபார்ம்லயே அவைலபிளா இருக்குது. பிக்சட் டெபாசிட் மாதிரி வெறும்னே ரெண்டு ஆப்ஷனை கொடுக்காம இங்க மல்டிபிள் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க இவங்க மூலமாவே இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள புதுசா வர்றவங்களுக்கு எந்த ஸ்டாக்கை வாங்கலாம், எந்த ஸ்டாக்கை விற்கலாம்னு சொல்லிட்டு கைட் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இவங்களோட எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அனலைஸ் பண்ணதுல எந்த ஸ்டாக்கை வாங்கலாம், எந்த ஸ்டாக்கை விற்கலாம்னு சொல்லிட்டு சஜஷனை ப்ரொவைட் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. அவங்க சஜஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு டிசைட் பண்ணிடாம நீங்களும் உங்க சைட்ல ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்றது பெஸ்ட். அப்புறம் பேஸ்கெட் ஆப்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. இந்த பேஸ்கெட்ல அவங்களோட எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அனலைஸ் பண்ணதுல எந்தெந்த ஸ்டாக்லாம் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தோணுதோ அதுல ஒரு சில ஸ்டாக்ஸை மட்டும் பிக் பண்ணி அதை பட்ஜெட் வைஸ் ஒரு பண்டலா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்ககிட்ட எவ்வளவு பட்ஜெட் இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற பேஸ்கெட்ல உங்களால இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். மார்ஜின் ட்ரேடிங்கான ஆப்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. மார்ஜின் ட்ரேடிங் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, கடன் வாங்கி ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. இப்போ உங்களோட அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னா இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்றது மூலமா 40,000 ரூபாய் மதிப்பிலான ஷேர்ஸ் வரைக்கும் உங்களால வாங்கிக்க முடியும். அப்படி இவங்க உங்களுக்கு கடனா கொடுக்கக்கூடிய அமௌண்ட்ல ஃபர்ஸ்ட் 10,000 ரூபாய்க்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்டையும் 6 மாசம் வரைக்கும் சார்ஜ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. 6 மாசத்தை தாண்டதுக்கு அப்புறமாவோ இல்ல 10,000 ரூபாய்க்கு அதிகமான அமௌண்ட்டை நீங்க கடனா வாங்கினாலோ இவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போட தான் செய்வாங்க. சப்போஸ் உங்க அக்கௌண்ட்ல சுத்தமா காசு இல்ல, ஆனா அந்த டைம்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்க அக்கௌண்ட்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஷேர்ஸை அடமானமா வச்சும் உங்களால ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படியே அடமானமா வைக்கக்கூடிய ஸ்டாக்கோட வேல்யூவை பொறுத்து உங்களுக்கான அமௌண்ட்டை கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அங்க ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்கையும் 1 by 1 பார்த்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், இதுல இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி டிசைட் பண்றதா இருந்துச்சுன்னா ரொம்பவே டைம் ஆகும். அதனாலதான் நிறைய பேர் ஸ்டாக் ஸ்கிரீனர் டூல்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த டூல்ல நிறைய விதமான ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபில்டரை நமக்கு வேணுங்கிற மாதிரி அப்ளை பண்றது மூலமா அந்த ஃபில்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஸ்டாக்ஸை மட்டும் நம்மளால தனியா பிரிச்சு பார்த்துக்க முடியும். இதுக்கான ஆப்ஷனையும் இந்த பிளாட்ஃபார்ம்லயே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தான் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். இதுக்கப்புறமா இதுல இருக்கக்கூடிய சார்ஜஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்காகவும் அதை மெயின்டைன் பண்றதுக்காகவும் எந்த ஒரு அமௌண்ட்டையும் பே பண்ண தேவையில்ல, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஆனா ஒருவேளை நீங்க இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அப்ப மட்டும் 200 ரூபாயை ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீயா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான புரோக்கரேஜ் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 0.25% புரோக்கரேஜ் ஃபீயா சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க.
அதிகபட்சமா $25 வரைக்கும் தான் இந்த சார்ஜஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மற்றபடி நீங்க யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டையும் நாங்க சார்ஜஸா வாங்குறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னால ஃபெடரல் பேங்க்குக்கு மட்டும் தான் வித்ராவல் ஃபீயா எந்த ஒரு அமௌண்ட்டையும் சார்ஜ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஃபெடரல் பேங்கோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எல்லா பேங்குக்குமே வித்ராவல் ஃபீ கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறது ஆறுதலா இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்து அந்த பேங்க் உங்களுக்கு சார்ஜஸ் போடலாம். அதனால இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்தியன் ஷேர் மார்க்கெட்டோட புரோக்கரேஜ் ஃபீயை பொறுத்த வரைக்கும் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 0.1% புரோக்கரேஜ் ஃபீயா சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் $2 இருந்து மேக்ஸிமம் $20 வரைக்குமே இந்த சார்ஜஸ் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனோட புரோக்கரேஜ் ஃபீயா பிளாட்டா $20 சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மார்ஜின் ட்ரேடிங் அப்ப இவங்க உங்களுக்கு கடனா கொடுக்கக்கூடிய அந்த கடன் தொகைக்கு வட்டியும் போடுவாங்க. நீங்க கடனா வாங்கியிருக்கக்கூடிய அமௌண்ட்ல 0.4% பெர் டேக்கு இன்ட்ரெஸ்டா சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. டெலிவரியில நீங்க ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணும்போது டிபி சார்ஜஸ் போடுவாங்க. இந்த டிபி சார்ஜஸா $20 பெர் டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜ் பண்றதாவும் சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் அப்போ நீங்க பிளேஸ் பண்ணக்கூடிய ஆர்டரை அன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள நீங்க க்ளோஸ் பண்ணி ஆகணும். நீங்க அப்படி க்ளோஸ் பண்ணாம விட்ட ஆர்டரை இவங்களோட டீம் உங்களுக்காக க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் சார்ஜஸா $50 பெர் டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. கால் அண்ட் ட்ரேடுக்கான ஆப்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனால இவங்களோட பிளாட்ஃபார்மை உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாம போகுது. அந்த டைம்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சீங்கன்னா நீங்க இவங்களோட டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்காக அவங்க அந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க உங்களுக்காக அந்த ஆர்டரை பிளேஸ் பண்றதுக்கான சார்ஜஸா $500 பெர் ஆர்டருக்கு சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்தும் ஒரு சில சார்ஜஸை இவங்க சார்ஜ் பண்றது இல்ல. செபி அப்புறம் நம்மளோட கவர்மெண்ட் டாக்ஸ்ன்னு சொல்லி பிடிப்பாங்க. அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். இந்த ஆப்போட ரிவ்யூஸை நான் பிளே ஸ்டோர்ல படிச்ச வரைக்குமே இந்த ஆப் ரொம்பவே ஸ்லோவா இருக்குது, லேக் ஆகுது, மார்க்கெட் டைம்ல ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ரிவ்யூஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதோட மட்டும் இல்லாம யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான அந்த வேலட்ல அமௌண்ட்டை லோட் பண்றதா இருக்கட்டும், அதுல இருந்து வித்ரா பண்றதா இருக்கட்டும், இந்த ரெண்டுமே ரொம்பவே டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூஸ்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா டைம் ஆகும் அப்படிங்கிறத இவங்களே சொல்லியிருக்காங்க. நீங்க டெபாசிட் பண்றதா இருந்துச்சுன்னா அதுக்கு 1 or 2 டேஸும், வித்ராவல் பண்றதா இருந்துச்சுன்னா அதுக்கு 3 to 5 டேஸ் வரைக்குமே டைம் ஆகும் அப்படிங்கிறத அவங்களே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கு முன்னாலேயே ப்ராசஸ் ஆகிரும். ஆனா அதிகபட்சமா இவ்வளவு நாள் வரைக்கும் டைம் எடுக்கலாம் அப்படிங்கறத அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்படி ஏதாச்சும் ப்ராப்ளம் சொல்லிட்டு கஸ்டமர் சப்போர்ட்டை கான்டாக்ட் பண்ணா பாட் தான் ரிப்ளை பண்ணுது அப்படிங்கிற மாதிரியும், ப்ராப்பரான சப்போர்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் ரிவ்யூஸ்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த ஐஎன்டி மணி பிளாட்ஃபார்ம் மாதிரியே நிறைய ஃபேக்கான பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி அது எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் குரூப் மூலமா பயங்கரமா ப்ரொமோட் பண்ணிட்டு வராங்க. இவ்வளவு அமௌண்ட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ கிடைக்கும், அதுவே நீங்க அவ்வளோ அமௌண்ட்டை போட்டீங்கன்னா எவ்வளவோ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நிறைய பேரை மோசடி பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அவங்களோட அபிஷியல் வெப்சைட்லயே சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க இந்த மாதிரியான மோசடியில மாட்டிக்காம உஷாரா இருந்துக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல நிறைய நல்ல நல்ல ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றதே பெஸ்டா இருக்கும். இல்ல நான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவேன், அதுலயும் யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா அங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடைச்சாலும் புரோக்கரேஜ் சார்ஜஸா இருக்கட்டும், அதர் சார்ஜஸா இருக்கட்டும், அது எல்லாமே இந்தியன் ஷேர் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்றதே பெஸ்ட். அதோட மட்டும் இல்லாம நம்மளோட கவர்மெண்ட்டுமே நம்மளோட அமௌண்ட் அப்படிங்கிறது வெளிநாட்டுக்கு போறத அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. அதனால நிறைய விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தொடர்ந்து கொண்டு வந்துட்டே தான் இருக்க போறாங்க. இது எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் அப்புறமாவும் நீங்க யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, அதுவும் இந்த பிளாட்ஃபார்மை தான் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மோட ரிவ்யூஸை நல்லா படிச்சு பாருங்க. அப்படி படிக்கும்போது வெறுமனே பாசிட்டிவ் ரிவ்யூஸை மட்டுமே படிக்காம நெகட்டிவ் ரிவ்யூஸையும் படிச்சுட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. வரட்டா?